தோடா மூஞ்சியை பத்தியாவது முத்துன சோறு ஐயா லெஃப்ட்ல விட்டுனா ரைட்ல வாங்கிக்கணும். சில சமயங்கள் இதில் நடிப்பை பற்றி எல்லாம் பேச வேண்டாம். இது முழுக்க முழுக்க பிரியதர்ஷன் படம். நாம நடிகர்கள் என்ன பண்ணுவோம், எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஓவியத்தில் ஒரு வண்ணம் மட்டும்தான். இந்த ஓவியமே பிரியதர்ஷன். ஸோ பிரியனோட காஞ்சிபுரமோ இந்த மாதிரி போன்ற படங்கள் பார்க்கும்போது ஒரு உள்ளத்தில் அவர் எப்பேற்பட்டவருங்கிறது தெரியுது. ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போதோ ஒரு வினாடியை அவர் செதுக்கும் போதோ அவருக்குள்ளே இருந்த ஒரு பசி, ஒரு ஆழமான ஞானம், ஒரு பேஷன், அது எங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் மிகவும் அற்புதமான உலக சினிமாக்கு சம்பந்தப்பட்ட படம், அந்த ஒரு தரத்தில் இருந்த ஒரு படம். நான் டொரண்டோ கிரீன் கார்பெட் வரைக்கும் போயிட்டு, சிறந்த நடிகன் தேசிய விருது வந்தது, இந்தியாவிலேயே சிறந்த படமாக வந்தது, தமிழ் சினிமாவுக்கு பெரிய ஒரு பெருமையை எடுத்துகிட்டு வந்ததுங்கிறது வேற. அதை தாண்டி கடல் தாண்டி நான் உலக ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகும்போது, அது நியூ ஜெர்சி இருக்கட்டும், டொரண்டோவில் கிரீன் கார்பெட்டுக்கு போகும்போது அங்கே வந்திருந்த எத்தனையோ படங்களோட சிறந்த படமாக இது கருதப்பட்டது, அங்கே பேசினார்கள். ஆனால் ஆஸ்கருக்கு போகும்போது அவ்வளோ நம்ம முன்னாடி பேர் எடுக்காத ஒரு படம் அங்கே வரும்போது நான் அழுதிருக்கிறேன். ஏனென்றால் பிரியன் அங்கே போக வேண்டியவர். அந்த ஒரு தாகத்தை, அந்த ஒரு ஒரு பெயினை இந்த படம் தீக்குச்சு. இட் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் கான் ஒன் ஸ்டெப் அஹெட். அதுக்கு இத்தனை வருடத்தின் தபம் தேவைப்படுது. பிரியன் டிசர்வ்ஸ் திஸ் அண்ட் மெனி மோர். அதுதான் உண்மை. கோல்டன் குளோப் அங்கே இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்ட்டுக்கு படம் அங்கே போட்டி எடுக்கிற தகுதியை பெற்று இருக்கிறது. நாங்கள் அக்டோபர் 6ஆம் தேதி அங்கே இருக்கிறது ஒரு ப்ரீமியர் ஷோ. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற அதுலேருந்து ஒரு 10 படங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிமில் அங்கே போட்டியில் இருக்கும். அதில் 5 தேர்ந்தெடுத்து நவம்பரில் ரிசல்ட் வரும். அது வந்த பிறகு ஜனவரியில் கோல்டன் குளோப். அது வரைக்கும் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆஸ்கருக்கு ஈஸியாக போயிடலாம். பிகாஸ் அதுக்கான தகுதி இது. அண்ட் இதற்கப்புறம் நவம்பரில் இந்த படத்தை செயின்ட் லூயிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் கூட நம்மளுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சினிமாங்கிறது பொதுவானது. ஒரு சினிமாங்கிறதே ஒரு மொழி. பட் ஒரு உலகத்தின் அந்த ஒரு மேடையில் அங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பார்க்க வைக்கிற, தமிழ் சினிமாவை பார்க்க வைக்கிற படமாக இது அமைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவோ, தமிழ் மக்களோ, தமிழ் திரையுலகமோ எனக்கும் பிரியனுக்கும் இந்தியன் சினிமா எவ்வளோ கொடுத்துருக்கோ அதுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ந்திருக்கேன்.